உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். எப்படி வாழ்கிறது புரியலங்க. என் குடும்பத்துலலாம் பொல்லாதவங்க தான் இருக்காங்க. பொல்லாதவங்க என்னை விட பலவான்கள் இருக்காங்க. எப்படி வாழ்கிறது இந்த குடும்பத்தில்? எப்படி இந்த குடும்பத்தில் குப்பை கொட்டுறது? எப்படி இந்த வேலையில் வாழ்கிறது? பொல்லாதவர்கள் இருக்காங்க. விஷத்தை கொட்டும், விஷத்தை கக்கும் பாம்புகள் தான் என் கூட வேலை செய்கிறாங்க. எப்படி நான் வேலை செய்கிறது அந்த இடத்துல? எப்படிங்க நல்லா வாழ்கிறது? எப்படிங்க நிம்மதியாக இருக்கிறது? நான் எவ்வளோ அன்பாக இருந்தாலும் என் மேலே விஷத்தை கொட்டிடுறாங்க, கொத்துறாங்க. எந்த டைம் வேணாலும் கொத்துறாங்க. எவ்வளோ தான் கொத்து வாங்குறது அப்படின்றீங்களா? தேவன் விலக்குவார். அவங்கக்கிட்ட இருந்து உங்களை விடுதலை பண்ணுறார். உங்களை அந்த இடத்துலேருந்து எடுக்க போகிறது இல்லை. அது ஞாபகம் வச்சுக்கோ. உங்களை அந்த இடத்துலேருந்து எடுக்க போகிறது இல்லை, அவங்கள எடுத்துடுறாரு அந்த இடத்துல இருந்து. சரிங்களா? அந்த இடத்துலேருந்து அவங்க வெளியில் வராங்க. நீங்கள் நிம்மதியாக வாழ போகிறீங்க. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் விடுதலை பண்ணுறாரு. சரிங்களாங்க? அவர் உங்களை காப்பாற்றுறாரு. அதனால் பயப்படாதீங்க. நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு எதிரினா தேவனுக்கு எதிரி. யாத்திராகமம் 23:22 உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. உன்னுடைய சத்துரு என்னுடைய சத்துரு, உன்னுடைய விரோதி என்னுடைய விரோதி என்று யாத்திராகமம் 23:22 சொல்கிறாரு. அதனால் கவலைப்படாதீங்க. அவர் பார்த்து பாருங்க, நீங்கள் அந்த இடத்துல சந்தோஷமாக வாழ்வீங்க. தேவன் கூட இருந்து இதெல்லாம் செய்து தருவார். சரிங்களா? தெரியும், எவ்வளோ பெரிய ஆளுங்க. தேவனுக்கு தெரியும் எப்படி சமாளிக்கிறது, எந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணுறது. அந்த பலவான், அந்த பொல்லாங்கன், இந்த பொல்லாப்பு செய்கிறாங்கள அவங்களுடைய வீக் பாயிண்ட் இயேசுவுக்கு தெரியும். எப்படி அவங்கள ஆஃப் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியும். எப்படி ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுன்னு இயேசுவுக்கு தெரியுங்க. அவர் என்ன மனிதராங்க? நீங்கள் கும்பிடுற தேவன் என்ன மனிதரா? அப்புறம் என்ன அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறீங்க? ராஜாதி ராஜா, பரலோகத்தின் தேவன் இயேசுக்கு தெரியும் எப்படி ஆஃப் பண்ணுறது அந்த பொல்லாதவனை, அந்த பலவானை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு இயேசுவுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், தேவன் பார்த்து பாருங்கள். சரிங்களாங்க? ஒரு குழந்தை அந்த நாட்டிலேயே வாழ முடியாதுன்னு இருந்துச்சு, ஒரு ஆண் குழந்தை. அந்த ராஜா அப்படி ஒரு சட்டத்தை போட்டார், பையனாக இருந்தால் அங்கே வாழக்கூடாதுன்னு. ஆனால் தேவன் பார்த்தாருங்க, அந்த குடும்பமே தீர்மானிச்சிருச்சு. 3 மாதம் முடிவு பண்ணிருச்சு, இந்த குழந்தை வாழ முடியாது, எகிப்து நாட்டில் வாழ முடியாது, இந்த ராஜாவை எதிர்த்து வாழ முடியாதுன்ற போது தேவன் பார்த்தீங்களா, யாரை அந்த ராஜாவை, எகிப்து ராஜாவை அடக்கிறதுக்கு யாருங்க எழுப்பினாரு? அவன் எதிரி நாட்டு படையை கூப்பிட்டுட்டு வந்தார். அவங்க பொண்ணுங்க, அவங்க பொண்ணு, உங்கள் பொண்ணை வச்சு ஆஃப் பண்ணார். நிறைய பேர் வீட்டில், நிறைய குடும்பத்தில் பாருங்களேன், பொண்ணுங்களுக்கு பயப்படுவாங்க, அவங்க பையனுக்கு பயப்படுவாங்க. தேவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஓ எகிப்து ராஜாவா, இவன் பொண்ணுக்கு பயப்படுவான், பொண்ணு கையில் அந்த குழந்தைய கொடுத்துட்டாரு. அதே நாட்டில் வாழ்ந்தான் அந்த மோசே. அதே நாட்டில், அதுவும் அடிமையின் குழந்தையாக வாழல, இளவரசனாக வாழ வச்சாரு. அந்த ராஜா இளவரசிக்கு பயந்தான். தன்னுடைய பொண்ணுக்கு, தன்னுடைய அன்பு மகளுக்கு அப்படியே அடங்கி போயிட்டான். அவன் பொண்ணு தான், அவன் பொண்ணு என்ன சொன்னாலும் அவன் கேட்டுப்பான். அந்த பார்வோன், தேவனுக்கு தெரிஞ்சிச்சு இந்த சுவிட்சு தான், பார்வோனை ஆஃப் பண்ணுறது ஒரே ஒரு சுவிட்சு அவங்க பொண்ணு. தெரிஞ்சிச்சு. உங்கள் கூட எதிர்த்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒவ்வொரு நொடிக்கு நொடி விஷத்தை கக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஆஃப் பண்ணுவார். பயப்படாதீங்க, சர்வ வல்லவர் உங்களோடு இருப்பாருங்க. அதனால் பயப்படாதீங்க. அந்த பொண்ணு அந்த குழந்தைய தூக்கிட்டு வரா பாருங்களேன், மோசே அப்படின்னு அவளே பேர் வச்சுட்டு, அப்பா இது தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், இந்த பாப்பா பேர் மோசே, இளவரசனை ஆக்குங்க, ஏன் தத்து பையன், நான் தத்து எடுத்துட்டேன், அடாப்ட் பண்ணிட்டேன், இவனும் இளவரசன்தான், இவனுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது இந்த ராஜ்யத்தில், அவனுக்கும் எல்லா பயிற்சியையும் நீங்கள் கற்றுக் கொடுங்க, ட்ரெயின் பண்ணுங்க இளவரசனா அப்படின்னு சொல்லிட்டா. ராஜா அப்படியே வாயை மூடிக்கிட்டு கப்சிப்புன்னு ஆயிட்டாரு. உங்களுக்கு யாரெல்லாம் தீங்கு விளைவிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து உங்களை விடுதலை பண்ணுவார். எப்படி ஆஃப் பண்ணணும்,
எதை தொட்டால் அவங்க அடங்குவாங்கன்னு இயேசுவுக்கு தெரியும். நீங்கள் விடுதலை ஆகுறீங்க, ஓகேங்களா? நம்ம தேவனுடைய வல்லமையை பார்ப்பீங்க. சர்வ வல்லவரை நம்ம வணங்கிட்டுருக்கோம். அவருடைய எக்கச்சக்க வல்லமைகளை நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.